இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி டேப் A9 Plus 5Gக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது கூடவே இதுக்கு தேவையான 3 எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டும் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். சார்ஜர் அடாப்டர், அப்புறம் ஒரு ப்ரீமியம் டெம்பர்ட் கிளாஸ், அப்புறம் ஒரு ஸ்மார்ட் ஃப்ளிப் கேஸ். இந்த 4 ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கேலக்ஸி டேப் A9 Plus 5G LTE 5Gன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே அது செல்லுலாருக்கான ஐடென்டிஃபிகேஷன். அதாவது சிம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நேனோ சிம் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சார்ஜர் அடாப்டர் உள்ள கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக பேக் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் மட்டும் ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ். இதே ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு டைமில் 40,000 ரூபாய்க்கு இல்லை டேப்லெட்டே கிடையாது. பட் இப்போ காம்படிஷன் அதிகமானனால நல்ல ரெடியூஸ் ஆகிருக்கு ப்ரைஸ். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு நல்ல டீசெண்டாகவே பேக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்சைடு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். யூசர் மேனுவல், பின், டைப்ஸு கேபிள் இதுதான் இருக்கும் நம்புகிறேன். எஸ், இதில் யூசர் மேனுவல், பின் இதில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது அப்படியே ஓரமாக வச்சுட்டு கேபிள் பார்க்கலாம். பவர் கேபிளோட 2 சைடுமே டைப் சி தான் இருக்கும். இப்போ இருக்கிற லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே டைப் சி போர்ட்டும் சேர்ந்து வருது. பட் பழைய சிஸ்டம் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா டைப் சி டு யூஎஸ்பி கேபிள் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். மொபைல் டு பிசி கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் வேறு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக வைஃபை த்ரூ கூட நீங்கள் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் கேபிள் அளவுக்கு அது எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஓகே, இப்போ டேப்லெட்டோட வெயிட் 491 கிராம். இது அஃபிஷியலாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கான ஸ்பீக்கரோடு இருக்கும். நார்மலாக எல்லா டேப்லையுமே ஓரளவு டால்பி அட்மாஸ் வந்துடுச்சு. டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறதுனால 2 சைடுமே 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கீழேயும் 2 இருக்குது, மேலேயும் 2 இருக்குது. கேமரா பொறுத்தவரையில் ரியர் சைடு கேமரா 8 மெகா பிக்சலில் இருக்கும். கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷிங். ஸோ ரொம்ப ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சைடு தான் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இப்போ பவர் ஆன் பண்ணி பார்க்குறேன். வைஃபை கனெக்ட் பண்ணி ஓரளவு பேசிக்கான செட்டிங்ஸ் எல்லாம் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ டேரெக்டாக நம்ம உள்ளே பார்த்துடலாம். டெஸ்டிங்க்கு ஒரு சில கேமும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு என்எஃப் ஸ்பெக்கில் இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். இதே பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ நாள் இருக்குங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு ஓகே. இப்போ டெம்பிள் ரன்னுக்கான கேம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பொதுவாகவே இந்த மாதிரி கேம்லாம் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். பட் இது நல்லா பெட்டராகவே இருக்குது. இன்னொரு கேமும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கேமுமே ஓகே தான். பட் ஆண்ட்ராய்டோட அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லைனா இந்த ஆப்புக்கான அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரியோ பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு பெட்டராக இருக்குது. இதே டேப்லெட் கூட S6 லைட் அப்படின்னு ஒரு டேப்லெட் ஏண்ட இருக்குது. ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி A9 Plus 5Gயில் சாம்சங் பென் சப்போர்ட் ஆகாது. ஏன்னா பென் கம்ப்ளீட்டாகவே நோட் சீரீஸ்க்காக தான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்துகிட்ருக்கு. அப்புறம் ஒரு சில ஃப்ளிப் டைப் மொபைல்லையும் ஒரு சில பென்னுக்குன்னே உரிய டேப்லெட்லேயும் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டேப்லெட்டில் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி பென் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சைடில் ஏதாவது ஒட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சின்ன டவுட் வரும். அதனால் ஏன்ட்டு இருக்கிற ஒரு எஸ் பென் இதில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா கீபோர்டுக்கான போர்ட் இருக்கிறதுனால இதில் ஒட்டுது. பட் இது கீபோர்டுக்கான சைடு தான். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற பவுச்சை பொறுத்து இதில் வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இதோட சைஸ் பார்க்கலாம். எல்லா சைடுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஐபேடில் ஏர் இருக்கிற மாதிரி சாம்சங் டேப்பில் லைட் சீரிஸ் இது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது சின்னது தான். ஸ்க்ரீன் சைஸும் சின்னது தான். டெப்த்துமே சின்னது தான் இருக்குது. டெம்பர் கிளாஸ் ஒட்டலை, ஸோ ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது. அதனால் பின்னாடி வச்சு பார்க்கலாம். எல்லா சைடுமே சைஸ் கொஞ்சம் பிக்கராக தான் இருக்குது. இதில் டேப்லெட் லைட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்கும். நேரில் தனியாக பார்க்கும்போது A9 Plus கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதில் 2மே LCD தான். ஸோ நேர்லேயுமே டிஸ்பிளேயில் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல எனக்கு. இப்போ ஐபேட் ஏர் 7th ஜென்ரேஷனையும் இது கூட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸ்க்ரீன் சைஸுமே ஐபேடில் 10.5 தான். நேரில் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் டிஃப்ரெண்ட் தெரியுமே தவிர தனியாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. எது நம்ம கையில் இருக்கோ அது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே தான் இருக்கும். சைடில் ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி வச்சுருக்கிறாங்க கேமரா சைடில். அது கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஐபேடில் உள்ள அதே ஸ்கின் கலர் தான் வச்சுருக்காங்க.
11 இன்ச் அப்படிங்கிறதுனால A9 ப்ளஸ் கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். இப்போ சார்ஜர் அடாப்டர் பார்க்கலாம். சார்ஜிங் அடாப்டர் அஃபிஷியலாக 15 வாட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நான் 25 வாட்ஸ் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். சாம்சங்கோட பிராண்ட்லேயே வாங்கிட்டேன். டைப் சி சப்போர்ட்டோட 25 வாட்ஸ் PD அடாப்டர். PDனா பவர் டெலிவரி தான், வேற ஒன்றும் இல்லை. சார்ஜருக்கு பதிலாக யூனிக்காக இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜர் அடாப்டர் கூட இவ்வளோ சேஃபான ஒரு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப் சி இன் டு டைப் சி அவுட். கம்பெனி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஓகே, இப்போ டெம்பர் கிளாஸ் பார்க்கலாம். ஒரு மினிமலான பட்ஜெட்டில் டெம்பர் கிளாஸ் வாங்கியிருக்கேன். இது 400 தான். கிளாஸ் ஸ்க்ரீன் ப்ரோ ப்ரீமியம் டெம்பர்டு கிளாஸ். அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உண்மையிலே இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ ஸ்பெஷலாக பேக் பண்ணி அனுப்புவாங்க நான் நினைக்கவே இல்லை. அதே போல் கண்டிப்பாக இதை ஏதாவது ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தான் நான் ஒட்டுவேன். ஏன்னா நம்ம ஒட்டினா வேலைக்கு ஆகாது. இப்போ கேஸ் பார்க்கலாம். கேஸை பொறுத்தவரை நான் மோஸ்ட்லி இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5லேருந்து 8 மாதம் தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் கிழிஞ்சிரும். கொஞ்சம் லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 மந்த் வரைக்கும் ஓடும். இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 500 தான். ப்ரோ எலைட். இதை மாட்டி பார்த்துடலாம். உண்மையிலே நேரில் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷிங் தான். ஸோ ரொம்ப ரிச்சாக இருக்குது. இந்த பெண்ணுமே பார்த்தீங்கன்னா 1 வீக்லேருந்து 1 மந்த் தான் ஓடும். அதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. டேப்லெட்டை இப்போ உள்ளே மாட்டி பார்க்கலாம். மாட்டும் போதே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஒரு கேஸில் மாட்டும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா கலத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கலத்துங்க, இல்லைனா கண்டிப்பாக உடஞ்சிரும். இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த கவர் சேஃப்டிக்காக மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எந்த கவர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதே நிலமை தான். இந்த கவர் மாட்டிட்டு டேப்லெட்டை கீழே வைக்கும்போது டோட்டலாக ஒர்க் ஆகலை, அப்படியே ஸ்டக் ஆகிருக்கு. இது டேப்லெட்டில் எந்த இஷ்யூமே கிடையாது. பட் மொத்தத்தில் இந்த கேஸ் சேஃப்டிக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதே இஷ்யூ தான் இதுக்கு முன்னாடி இருந்த டேப்லெட்லேயும் நான் ஃபேஸ் பண்ணேன். பட் அது பிராண்டே வேறு. உண்மையிலே ஐபேடில் நீங்கள் எந்த கேஸ் போட்டாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஆனால் ஆண்ட்ராய்டு டிவைஸை பொறுத்தவரையில் கரெக்டாகவே மேட்ச் ஆகிறதில்ல. கையில் எடுக்கும்போது மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிடுங்க. நான் கிட்ஸுக்காக இதை பை பண்ணேன். ஸோ சேஃப்டி தான் எனக்கு மெயின். அடல்ட்டை பொறுத்தவரையில் இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா கலத்திடுங்க. ஏன்னா நீங்கள் என்ன மாதிரியான கேஸ் வாங்கினாலும் மூவி பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். அது ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். பெண்ணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணல, அதுவாக ஒர்க் பண்ண உண்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எந்த கேஸ் மாட்டினாலும் டேப்லெட்டோட லைஃபுக்கு ரொம்ப நல்லது. இந்த கேஸை பொறுத்தவரையில் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. டிவைஸ் நேம்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி சர்ச் பண்ணி வாங்கினாலுமே ஒரு சில கேஸ் சரியாகவே மேட்ச் ஆகாது. பட் இந்த கேஸ் எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஹெட்ஃபோன் ஜாக்கான கேபிள் பார்த்தீங்கன்னா நல்ல கேப் இருக்குது. ஸ்பீக்கருக்கான கேப், மைக்குக்கான கேப், டைப் சி போர்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கான கேப், இதே மாதிரி மேலே 2 ஸ்பீக்கர் இருக்குது. சைடு ப்ரொஃபைலில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சிம் கார்டுக்கான ட்ரே, இது கேமரா, அதுக்கான மைக், அப்புறம் வால்யூம் பட்டன், ஸ்லீப், சுவிட்ச் ஆஃப், ரீஸ்டார்ட், இது எல்லாத்துக்கும் இந்த பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி A9 ப்ளஸ் 5Gக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.